உங்க துதி எழும்பட்டும், உங்க துதி எழும்பட்டும், உங்க துதி எழும்பட்டும், உங்க துதி எழும்பட்டும். ரே பே 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 ரீகா தாரா ரீபதாட ரீகல மாதன மேஷல மாதன மாதனா உரபல கடலமா சந்தர பராக்கல்ப தூணமா ஷே ரீகதாட ரியந்தரே ஈபதாட ரீகல மாதன மேஷல மாதனா ஓ ராபா ஹதனமா சியந்தர பராசே ஈபதாட ரீகல் மதுவாஷே மியந்தர பராக்கல் பதூனமா சே ரீபதாட விட்டு கொடுங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட அத்தனை பேர் ஆவியில நிரம்பி கத்திரை மகிமைப்படுத்துக பார்க்கலாம். ஆவியில நிரம்பி கத்திரை மகிமைப்படுத்துக. ஒரு புதிய உற்சாகம், ஒரு புதிய பலன் ஆண்டவர் இப்பொழுதே இறங்கி வருவதாக, இப்பொழுதே ஒவ்வொரு மேலே இறங்கி வருவதாக ராஜா. ஒரு புதிய உற்சாகமும் ஒரு புதிய பலனும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை பிடிப்பதாக, பற்றி பிடிக்கட்டும் ராஜா. ரே பே 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 உரகா பாதா ராமா ரே ரே பேலே ரியந்தரா உரபலக தடரி யந்தர பராக்கல்ப தூரா ஈபதாட ரீகல மாதன மேஷல கந்தரா. அப்பா பத்தி பழைய மனுஷனா இருக்கவே கூடாது ராஜா. ஒரு புதிய பலத்தை எனக்கு கொடுத்து ஒரு புதிய மனுஷனாய் நான் ஆராதிக்க ஜெபிக்க என்னை நடத்துங்கப்பான்னு சொல்லி ஏவ சமத்துல ஓ விட்டு கொடுங்க ரே பே 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 ஷாபா தாரா. ஓ எந்த டிஸ்டர்ப் பண்ணுகிற எந்த காரியம் இருக்கக்கூடாது. குழந்தைகள் மூலியமா யார் மூலியமாவும் ராஜா எந்த தேவையற்ற டிஸ்டர்பன்ஸான காரியங்கள் இல்லாதபடி எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தினா உங்களுடைய இரத்த கோட்டைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எல்லாரும் ஆவியில நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு சந்ததியாக ராஜா இந்நாளில் எழும்புவார்களாக. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக, ஆவிக்குரிய நாவுகள் எழும்புவதாக, ஆவிக்குரிய சிந்தைகள் எழும்புவதாக, ஆவிக்குரிய செயல்கள் உண்டாவதாக. ஆம்சத்துக்குரிய எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தினால் மாறி போவதாக. ஐயே தட்டி கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்பி 2-3 நிமிடம் எல்லாரும் ஆவியில நிரம்பி நல்ல அக்கினி பாசங்களை பேசி ஓ ரே பே 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 உங்களை உயிர்ப்பித்துக் கொள்ளுங்க. ரே பே பே ஆவியில ஒரு அனலாய் Rabagada Rabba Shebedara Uraba Shebeda Rakala Danama Urabada Rimana Madana Meshala Handara Ribadada Riantara Avianavre Menagal Varaverkaro Avianavre Menagal Varaverkaro Arishuta Avianavre Menagal Varaverkaro Urabalagada Riantara Barakal Badunama இது பரிசுத்தாவியானுடைய காலம், இது பரிசுத்தாவியானுடைய காலம், இது பரிசுத்தாவியானுடைய நேரம், இது மகிமை நேரமாய் இருக்கிறது. அர்ப்பணிங்க சில நிமிடங்கள். ஓ ரேபே ஷபோ லகதனமா ஜியாந்தரா ரிபதாட ரீகல மாதன மேஷலா ஒரபாத ரீமன மாதன மேதனா ரிபதாட ரீகல மாதனா ஒரபா ஷபோ லகதனமா ஜே ரிபதாட ரீகல மாதன மேஷலா ஒரபலகதட ரியாத்தர மனாக்கல்ப தூரபா சந்தரியா மாம்சத்தை மேற்கொள்ள விடாதீங்க. எந்த காரியங்களும் எந்த இருளின் ஆதிக்கங்களும் உங்க நினைவை பற்றி பிடிக்க கூடாது, உங்க உணர்வை பற்றி பிடிக்க கூடாது, உங்க நாவை பற்றி பிடிக்க கூடாது. முழுவதும் ஆவியானுடைய செயல், முழுவதும் ஆவியானுடைய செயல், முழுவதும் ஆவியானுடைய செயல். பரிசுத்த ஆவியானவர் எல்லாரும் ரே பே பே ஷாபாதாரா ஓ ரே பே இது பரிசுத்த ஆவியானுடைய யுகம். அது தீவிரமாய் இந்நாட்களில் நம்முடைய திருச்சபைகளில் அது வெளிப்பட ஆயத்தமாய் இருக்கிறது. விட்டு கொடுங்க. அது ஆரம்பத்திலே உன்னை புதிதாய் மாற்ற ஒரு துதியும் உன் ஜெபமும் உன் ஆராதனையும் கர்த்தருக்கு பிரியமாய் மாற்ற ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். விட்டு கொடுங்க. ஓ ரேபே ஷபா ஹதனா ரியந்தர பராக்கல ஹந்தனா உரபா ஷே பே 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 ரீபா உரபாஷல மேதன மாதனா உரபல்க தானமா சந்தரியா. என்னுடைய ஆராதனை, நம்முடைய ஆராதனை ஒரு அசைவை உண்டாக்கணும், ஒரு விசுவாசமான ஆராதனை, ஏசடி உண்மையான ஒரு ஆராதனையை அத்தர் எதிர்பார்க்கிற அந்த எதிர்பார்ப்புக்கு நாம் எல்லாரும் ஒப்பு கொடுத்தவர்களாக ஒவ்வொருவரும் செயல்பட அத்தனை கிருபை பாராட்ட வேண்டும்படியா ஜெபிக்கிறோம்பா. அல்காசி அந்தரு உரபா ஷேபி அந்தர பராதனா
சொல்லுங்க சொல்லுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த நாள் எங்களுக்கு முன் குறிக்கப்பட்ட இந்த ஆராதனைக்குரிய நேரங்கள் ஆண்டவரே ஒரு நிமிடம் கூட வீணாக கூடாது. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நானும் டிஸ்டர்ப் ஆக கூடாது, என் நிமித்தம் அநேகர் டிஸ்டர்ப் ஆக கூடாது ராஜா. எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்னு சொல்லுங்க பார்க்கலாம். எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க தான் ஜெபிக்கணும், நீங்க தான் ஜெபிக்கணும். எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க பார்க்கலாம். ரிபா ஹதனமா ஜியந்தரா உரபலக தடரி அந்தர பராக்கல ஹந்தனா. சூழ்நிலையை மாற்றுகிற அந்த தேவன் வந்திருக்கிறார், சூழ்நிலையை மாற்றுகிற தேவன் வந்திருக்கிறார். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்கதான மாஷல மேதனா. சூழ்நிலைகள் மாறுகிறது, சூழ்நிலைகள் மாறுகிறது, எல்லா சூழ்நிலைகளும் மாறுகிறது. உங்க இருதயத்தின் சூழ்நிலைகள், சிந்தையின் சூழ்நிலைகள், இயற்கையின் சூழ்நிலைகள், எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றுகிறார். இதோ தேவனுடைய செயல் தொடங்குகிறது. அல்கதான மேஷல மாதன மாதனா உரபலக தடரி அந்தர பராசே அல்பதூனமா ஷல்க தியானம். எல்லாம் சொல்லுங்க. நீங்க செய்ய வேண்டிய காரியங்களுக்கு நாங்கள் யாரும் தடையா இல்லாதபடி ராஜா எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. யாரை தொட விரும்புறீங்களோ தொடுங்கப்பா, யாரை உடைக்க விரும்புறீங்களோ உடைங்க தகப்பனே ராஜா. யாரை உருமாற்ற நினைக்கிறீங்களோ உருமாற்றுங்கப்பா. யாரை ஆண்டவருடைய மகிமையால் நிரப்ப நினைக்கிறீங்களோ உங்களுடைய மகிமையால் நிரங்க ராஜா. யாருடைய ஆவிக்குரிய கண்களை திறக்க நினைக்கிறீங்களோ ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறந்து விடுவீராக, கர்த்தர் திறந்து விடுவீராக தகப்பன. ஓ ரே பே 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 ஷாபா தாராமா ரீபதாட ரீகல மாதன மேஷல மாதனா ரீபராக்கல்ப தூணமா. யாருக்கு வரங்களையும் கனிகளையும் கொடுக்க விரும்புகிறீர்களோ வரங்களையும் கனிகளையும் கர்த்தர் கொடுப்பீராக. அந்த ஒரு மனம் இப்பொழுதே உண்டாகட்டும். சொல்லுங்க, எங்கள் திருச்சபைக்கு அந்த ஒரு மனம் வருவதாக, அந்த ஒரு மனம் வருவதாக, அந்த ஒரு மனம் வருவதாக. ஒரு மனதை கெடுக்கிற எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தில் மாறி போவதாக, மாறி போவதாக. ஒரு ரே பே 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 ஷாபா தானா ரீபதாட ரீகல மாதன மேஷல மாதனா உரபலக தடரி அந்தர பராசே ரீபதாட ரீகல் மதுவாஷே மி அந்தரா ரீபதாட ரீகல மாதனா உரபா ஷபோ லகதனமா ஜே ரீபதாட ரீகல மாதன மேஷல மாதனா. ஓ என் நினைவு வேண்டாம், என் நினைவு வேண்டாம், உங்க நினைவு எனக்குள்ள வரட்டுன்னு சில நிமிடம் ஜெபிங்க பார்க்கலாம். சில நிமிடங்கள் ஜெபிங்க, சில நிமிடங்கள் ஜெபிங்க. இன்னும் சில பேர் உங்க நினைவோடு இருக்கிறீங்க, ஆனால் கர்த்தர் அதை விரும்பல. தேவனுடைய நினைவுக்குள்ள உங்களை ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். தேவனுடைய நினைவுக்குள்ள உங்களை ஒப்பு கொடுங்க. ரிபா ஹதனமா ஷேபி அந்தர பராசே அல்பதூனமா ஷபோ லகதனா ரிபதாட ரீகல்ம துவாசே அபியந்தர பராக்கல்ப துவாஷே மி அந்தரா. எல்லா தடைகளை நாங்கள் உடைச்சு ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா தடைகளையும் நாங்கள் உடைக்கிறோம், எல்லா தடைகளையும் நாங்கள் உடைக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளும் மாறுவதற்காக உமக்கே நன்றி ராஜா. ரிபா பாபா தாரா ஓ ரே பே 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 ஷாபா தாரா ரிபதாட ரீகல மாதன மேஷல மாதனா உரபல்க தானமே ஷபோ லகதனமா ஜியாந்தரா. ஓ சில நிமிடங்கள், சில நிமிடங்கள் அப்படியே விட்டு கொடுங்க பார்க்கல. விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. தேவ சமத்தோக சத்தத்தை உயர்த்தி சில நிமிடங்கள் அப்படியே ஜெபிங்க பார்க்கலாம். ரே பே 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 தாரா பாலா தாரா மானா. ஓ அநேக காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் முடிய செய்கிறார். அநேகருடைய காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் முடிய செய்கிறார். இனி கர்த்தருடைய செயலை மாத்திரம் நாம் எல்லாரும் பார்க்க போகிறோம், எல்லாரும் பார்க்க போகிறோம். ரே பே 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 ரபா ஹதனா உரபா ஷபோ லகதனமா ஜே ரிபதாட ரீகல மாதன மேஷல மாதனா. ஓ ரே பே 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 ஷபா லகதட ரியாந்தரா. ஓ விடாதீங்க, விடாதீங்க, விடாதீங்க. அவரை பற்றி பிடிங்க. பற்றி பிடிக்கிற அந்த கிருபையோடு தேவனே உங்க நாம மகிமைப்படுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எஸ் டாடி. மனிதன் பார்க்கிற வண்ணமாய் அவர் உங்களை பார்ப்பதில்லை. நீ படித்திருக்கிறியா, பிள்ளை படிக்காம இருக்கிறியா, அழகா இருக்கிறாயா, அழகு இல்லாமல் இருக்கிறாயா, குறைவாய் இருக்கிறாயா, ஓ குறைவில்லாமல் இருக்கிறாய், இப்படியெல்லாம் அவர் பார்ப்பதில்லை. உங்க இருதயத்தை மாத்திரம் அவர் பார்க்கிறவர். அந்த இருதயத்தில் அவருக்கென்று நீங்கள் ஒரு இடத்தை வைத்திருப்பீர்கள் என்று சொன்னார். இன்றைக்கு நீங்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு பரலோகம் உங்கள் மூலியமா, பரலோகம் உங்களுக்காக திருப்பப்படும். பரலோக தேவன் உங்களுக்கான காரியத்தை வெளிப்படுத்துவார். எல்லாம் 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 ரீ பா 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 தாரா ஓ ரேபே ஷபோ லகதனமா ஜியாந்தரா ரீபதாட ரீகல மாதன மேஷலா. முழுமையா ஒப்பு கொடுக்கிறோம், முழுமையா ஒப்பு கொடுக்கிறோம். தேவனே நீங்க எங்களை நடத்து 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 நடத்துங்கப்பா. நீங்களே நடத்துங்கப்பா,
நீங்க மாத்திரம்தான் எங்களை நடத்த முடியும் ஆண்டவரே. இதோ இந்த வேளையில ராஜா நாங்கள் ஆவியில் நிறைந்து ஜெபிக்கவும் தகப்பவனே ராஜா, அப்பா உம்முடைய சமூகத்தில் நிற்கவும் ராஜா, நீரே காரணர் தகப்பனே. அப்பா நீரே காரணராய் இருக்கிறீரப்பா. அநேகரால ஜெபிக்க முடியல, அநேகரால ராஜா அப்பா ஆராதனையில பங்கு பெற முடியல, அநேகர் வருவதற்கு நினைத்தாலும் ராஜா அநேக தடையில சிக்கொண்டு இருக்கிறாங்கப்பா. ஆனாலும் எங்களை நினைத்தருளி ராஜா அப்பா உம்முடைய சமூகத்தில் வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம் ஐயா. அப்பா எங்களை அப்பா கர்த்தாவே ராஜா நினைத்தருளுகிற தெய்வமே, அப்பா இந்த வேளையில உம்முடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். இதோ இந்த ஆராதனை வேளையில ராஜா அப்பா நீர் எங்களோடு இடைபடுங்க தகப்பனே, நீர் எங்களோடு இடைபடுங்கப்பா. எங்கள் இருதயம் திறக்கப்படட்டும் ராஜா. அப்பா இன்றைக்கு லீதியால் இருதயம் திறக்கப்பட்டது போல அப்பா இந்த நாளிலும் எங்கள் இருதயம் திறக்கப்படும்படியாக இந்த காலை வேளையில அப்பா நாங்கள் எங்களை முற்றிலுமாய் உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதப்பா. அப்பா தடை இல்லாமல் எங்களை நடத்துகிற எங்கள் தேவாதி தேவன் எங்கள் மத்தியிலே நீர் உலாவி கொண்டு இருக்கிறீரப்பா. உம்முடைய சமூகத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்க நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அப்படியே இல்லை நம்ம எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தரை நோக்கி பார்த்து ஒரு சங்கீதத்தை நாம் வாசித்து தேவனை ஆராதிக்க நம்ம கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறாரு, அவரை நாம் இன்றைக்கு ஆராதிக்க வந்திருக்கிறோம். அந்த நினைவோடு கூட நம்ம அவரை ஆராதிக்கணும். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 27வது சங்கீதம் இன்றைக்கு நம்ம வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி. சங்கீதம் 27ல் 1 முதல் 10 வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற ஜோயல் மேத்யூ முன்னதாக வந்து வாசிப்பாங்க, நம்ம இணைந்து வாசிக்கலாம். வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் 27 1ஆம் அதிகாரம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழுப்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருள செய்யும். உமது முகத்தை எனக்கு மறையாதையும், நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதையும். நீரே என் சகாயர், என் இரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழி விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். 5வது வசனம் விதமாய் சொல்லப்படுகிறது. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இந்த மாதம் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் விதமாய் சொல்லப்படுகிறது. துன்மார்க்கருடைய கொம்புகள் எல்லாம் வெட்டப்படுமா, நீதிமானுடைய கொம்பை உயர்த்துவேன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம இன்னைக்கு சூழ்நிலையை பார்த்து பயப்படலாம், நம்முடைய நிலைமையை பார்த்து ஐயோ எனக்கு இப்படியே தான் இருக்குமா என் நிலைமைன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, தீங்கு நாளில் நம்மளை அவர் உயர்த்துறதுக்கு வல்லவராக இருக்கிறாரு. கூடார மறைவில் ஒளித்து பாதுகாத்து நம்மளை கண்மலையின் மேலே உயர்த்துகிற தேவனாக இருக்கிறாரு. அவரை நாம் எக்காலத்திலும் ஸ்தோத்தரித்து அவர் சமூகத்தில் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு அவரை துதிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னா
அப்படின்னா நம்ம ஒரு நாளும் கைவிடப்பட போகிறதே கிடையாது. துன்மார்க்கருடைய கொம்புகள் எல்லாம் ஒருவேளை நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இன்னைக்கு உயர்ந்தவர்களாக தெரிகிறாங்களே அவங்கெல்லாம் அறுப்புண்டு போவார்கள். ஆனால் இன்றைக்கு தாழ்ந்த நிலைமையில் தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிற நம்மளை ஒரு நாளும் அவர் தள்ளாதவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே உண்மையாய் ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லலாம். மறவாதவர், கைவிடாதவர், என்னை தம் உள்ளங்கையில் மறைந்து வைத்தவர். மறவாதவர், கைவிடாதவர், என்னை தம் உள்ளங்கையில் மறைந்து வைத்தவர். உங்க அன்பில் மூழ்கணும், உங்க நிழலில் மறையணும். உங்க அன்பில் மூழ்கணும், உங்க நிழலில் மறையணும். தீங்கு நாளில் என்னை கூடார மறைவில் ஒளித்தென்னை பாதுகாத்து கண்மலையில் நிறுத்தினீர். தீங்கு நாளில் என்னை கூடார மறைவில் ஒளித்தென்னை பாதுகாத்து கண்மலையில் நிறுத்தினீர். ஆனந்த வழிகளை செலுத்தி கர்த்தரை நான் பாடிடுவேன். ஆனந்த வழிகளை செலுத்தி கர்த்தரை நான் பாடிடுவேன். எனக்கு யாவும் செய்து முடிக்கும் அன்பை நான் துதித்திடுவேன். எனக்கு யாவும் செய்து முடிக்கும் அன்பை நான் துதித்திடுவேன். அன்பில் மூழ்கணும், உங்க நிழலில் மறையணும். உங்க அன்பில் மூழ்கணும், உங்க நிழலில் மறையணும். மறவாதவர், கைவிடாதவர், என்னை தம் உள்ளங்கையில் பொறித்து வைத்தவர். மறவாதவர், கைவிடாதவர், என்னை தம் உள்ளங்கையில் பொறித்து வைத்தவர். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிகிறீர். என் நினைவும்
அன்பில் மூழ்கணும், உங்க நிழலில் மறையணும். மறவாதவர், கைவிடாதவர், என்னை தம் உள்ளங்கையில் வரைந்து வைத்தவர். மறவாதவர், கைவிடாதவர், என்னை தம் உள்ளங்கையில் வரைந்து வைத்தவர். உம் அன்பொன்றே மாறாதையா, உம் அன்பொன்றே மறையாதையா, உம் அன்பொன்றே மாறாதையா, உம் அன்பொன்றே மறையாதையா. உங்க அன்பில் மூழ்கணும், உங்க நிழலில் மறையணும். 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 மாறாத அந்த அன்பு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு, ஒரு நாளும் நம்மளை மறக்காத அந்த அன்பு. அவர் நம்மளை மறக்கிறதே கிடையாதுங்க, நம்மளை அவர் கைவிடுறதே கிடையாது. நம்மளை யார் கைவிட்டாலும் அவர் கைவிடாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. தாய் கூட தன் பிள்ளைய மறந்து போகுமா, ஆனா ஒரு நாளும் அவர் நம்மளை மறக்கிறவரே கிடையாது. இன்றைக்கு நம்மிடத்துல அவர் எதிர்பார்க்கறது என்ன தெரியுங்களா? அவர் நம்மளை மறக்கல, நாமும் அவரை மறக்க கூடாது. அல்லேலூயா. அப்படியெல்லாம் அமர்ந்து கொள்ளுங்க. ஒரு காரியத்தை நான் சொல்றேன். நாம அநேக வேலையில என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவரிடத்துல நிறைய முறையீடு விண்ணப்பங்களை வைக்கிறோம். அன்று எனக்கு இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்கன்ட்டு நிறைய காரியங்களை வைக்கிறோம். ஆனா என்ன ஆயிடுது? கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடுது? யாராவது சொல்ல முடியுமா? நான் 2010 ஜெபிச்ச ஜெபம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. வேண்டாம். 2022 ஞாபகம் இருக்குதா? இல்லை. நிறைய வேலையில நம்ம என்ன செஞ்சிடறோம்னா, நம்ம ஜெபிச்ச ஜெபத்தை மறந்துடுறோம். ஆனா அவர் நம்மளை மறக்கிறதே கிடையாது. அதுக்கு யாரு சாட்சினா, நாம் எல்லாரும் தான் சாட்சி. அல்லேலூயா. ஆமாம் தானே? நம்ம எத்தனையோ முறை அவர்கிட்ட இதை செய்யுங்க, அதை செய்யுங்கன்னு சொல்லியிருப்போம். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவரே என்னை நீங்கள் உயர்த்தணும், ஆண்டவரே என் மன விருப்பத்தெல்லாம் நிறைவேற்றணும்னு நான் ஜெபம் பண்ணேன், அப்போ என்னன்னு கூட எனக்கு தெரியாது, ஆனால் இன்றைக்கு நான் விரும்பினதை எனக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. உண்மையாக பெற்றுக்கொண்டவர்கள் சொல்லலாம், அவர் விரும்பினதை கொடுக்கிற தெய்வம். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நான் நாடுவேன். நம்ம ஆண்டுகிட்ட ஒன்று கேட்டுட்டோம்னா என்ன செய்யணும்? அதையே தான் நம்ம நாடி இருக்கணும். அதுக்காக இதுல அதுல அப்படி இப்படின்னு மாறி போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவர் நம்மளை ஒரு நாளும் மறக்கிற தெய்வம் இல்லை. அல்லேலூயா. ஆமா, உண்மையா அவர் எதிர்பார்க்கறது நம்ம கிட்ட என்னன்னா, நன்றி உள்ள இருதயம். அல்லேலூயா. ஆமா, அவர்கிட்ட நம்ம ஒண்ணு கேட்டுட்டோம்னா நாம மறந்துட்டாலும் அவர் மறக்க மாட்டார். அல்லேலூயா. ஆமா, இன்றைக்கு அந்த மறவாத தெய்வத்தை நம்ம ஆராதிக்க போறோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை பார்த்து சொல்லலாம், நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. மறப்பேனோ மறந்து போவேனோ, மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. மறப்பேனோ மறந்து போவேனோ, மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ.
உங்க கிருபடா. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. நன்றி இருதயத்தோடு அவரை நோக்கி பார்த்து அவரை மறந்துட்டா நம்ம இந்த உலகத்துல வாழ முடியாது. நிறைய பேர் இன்னைக்கு ஆண்டவரை மறந்து ஓடுறாங்க. நிறைய ஓடிட்டு வந்தவங்களும் இங்க இருக்கிறோம். ஆண்டவரை மறந்து ஒரு காலத்துல நம்ம ஓடிட்டோம். ஆனாலும் அவர் நம்மளை மறக்காம கொண்டு வந்திருக்கிறாரு. இன்னைக்கு நாம ஒரு உடன்படிக்கைக்குள்ள போக போகிறோம். இனி என் வாழ்க்கையில என் ஜீவனுள்ள நாளெல்லாம், நம்ம வாசித்த வேத வசனத்தின்படி என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் கர்த்தரை நான் பாடி துதிச்சு அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்து அவருடைய ஆலய பிரகாரங்களே நான் இருப்பேன்னு சொல்லி நம்ம வாசித்தபடி நம்ம ஆண்டரோடு கூட உடன்படிக்கை செய்ய போகிறோம். அப்படியே எல்லாம் எழும்பி நின்று கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லலாம். அப்பா, இன்னைக்கு நாங்கள் ஏதோ ஒரு வசனத்தை வாசிக்கல, எங்கள் வாழ்க்கையில் அதை நாங்கள் ஒரு உடன்படிக்கையாக எடுக்க விரும்புகிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் இப்போ கூட ராஜா அப்பா, எங்களை சுற்றி இருக்கிற சத்துருக்களுக்கு மத்தியில் எங்கள் தலையை நீங்கள் உயர்த்தி வைத்திருக்கிறீங்க. தகுதியே இல்லை ஆண்டவரே. நாங்கள் எத்தனையோ முறை உங்கள் கையை விட்டு ஓடி இருக்கிறோம். எத்தனையோ முறை ராஜா எங்களுடைய செய்கைகள் உண்மையை மறுதளிச்சிருக்குதப்பா. அப்பா, உண்மை மறந்து நாங்கள் ஓடி இருக்கிறோம். உண்மை நினைக்காம நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கும் எங்களை நினைவு கூர்ந்திருக்கிறீங்க. எங்களுடைய தப்புதங்களை எல்லாம் மன்னிச்சிருக்கிறீங்க. தேவனுக்கு ஆள் இல்லாமல் கிடையாதுங்க. நம்மளை விட்ட வேற வழி இல்லைன்னா ஆண்டவருக்கு கிடையாது. ஆனாலும் நம்மளை நினைவு கூர்ந்திருக்கிறாரு. ஏன்னா நம்ம மேலே அவர் அவ்வளவாய் அன்பு வைத்திருக்கிறாரு. அவர் அன்பு ஒரு நாளும் மாறாது, அது மறையாது. அதனால தான் நாம மறந்து போனா கூட அவர் நம்மை மறக்காதவராக இருக்கிறாரு. இந்த வேளையில உண்மையா கர்த்தரை பார்த்து சொல்ல போகிறோம். 1000 பேர் இருக்கையிலே என்னை திருந்தி உமக்கு நன்றி. 1000 பேர் இருக்கையிலே என்னை திருந்தி உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும்
போவேனோ? உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ? மறப்பேனோ மறந்து போவேனோ? உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ? நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும், நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதா அப்பா, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா அப்பா, உங்க கிருபைதா. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. மறப்பேனோ மறந்து போவேனோ? உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ? மறப்பேனோ மறந்து போவேனோ? மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ? என் வாழ்வில் நீ செய்த எண்ணில்லா நன்மைகள் ஆயிரம் பதினாயிரம் அதற்கும் மேலையா. என் வாழ்வில் நீ செய்த எண்ணில்லா நன்மைகள் ஆயிரம் பதினாயிரம் அதற்கும் மேலையா. ஆயிரம் பதினாயிரம் அதற்கும் மேலையா. ஆயிரம் பதினாயிரம் அதற்கும் மேலையா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும், நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதா அப்பா, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா அப்பா, உங்க கிருபைதா. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. ஆயிரம் பேர் இருக்கையிலே என்னை தேடி உமக்கு நன்றி. ஆயிரம் பேர் இருக்கையிலே என்னை தேடி உமக்கு நன்றி. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும், நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதா அப்பா, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா அப்பா, உங்க கிருபைதா. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. உம்மை மறவேன் நான், என் இயேசையா உம்மை மறவேன் நான். என் வாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் இயேசையா உம்மை மறவேன் நான். என் இயேசையா உம்மை மறவேன் நான். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நீதானையா. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நீதானையா. கண்மலையும் மீட்பரும் நீதானையா. கண்மலையும் மீட்பரும் நீதானையா. உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான். என் இயேசையா உம்மை மறவேன் நான். என் வாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் இயேசையா உம்மை மறவேன் நான். 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 என் இயேசையா
அப்பா உங்க கிருபைதான், உங்க கிருபைதான், அப்பா உங்க கிருபைதான். நன்றி நன்றி ஐயா, 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 நன்றி நன்றி ஐயா. இந்த இடத்திலிருந்து நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும், நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதான், அப்பா உங்க கிருபைதான், உங்க கிருபைதான், அப்பா உங்க கிருபைதான், கிருபைதான், அப்பா உங்க கிருபைதான், உங்க கிருபைதான், அப்பா உங்க கிருபைதான். நன்றி நன்றி ஐயா, 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 நன்றி நன்றி ஐயா. நன்றியுடைய கொடு. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும், உண்மையா சொல்லுங்க, நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதான், அப்பா உங்க கிருபைதான், உங்க கிருபைதான், அப்பா உங்க கிருபைதான். கிருபை மாத்திரம் இல்லைன்னா ராஜா இன்றைக்கு நாங்க நின்று இருக்க மாட்டோம் ஆண்டவரே. எங்க சுயபலத்துல ஓடி ஓடி நாங்க ஓய்ந்து போயிட்டோம் தகப்பனே ராஜா. அப்பா எங்க பண பலத்துல நாங்க எல்லாவற்றையும் சாதிக்க நினைத்து சோர்ந்து போயிட்டோம் ஆண்டவரே. ஆனா உங்களுடைய கிருபை மாத்திரம் ராஜா எங்க கிட்ட இல்லைன்னா, உங்க கிருபை மாத்திரம் எங்களை விட்டு விலகி இருந்தா இன்றைக்கு நாங்க நின்று இருக்க மாட்டோம் ஆண்டவரே. இங்க நிர்மூலமாக்கப்பட்டிருப்போம் தகப்பனே. ஆனாலும் உங்களுடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டதுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே ராஜா. உண்மையா அவரை பார்த்து சொல்ற எல்லாரையும் அவர் கண்ணோக்கமா பார்த்து கொண்டிருக்கிறார். அநேக வேளையில நம்ம பலத்துல நம்ம ஓடி இருப்போம், அநேக காரியங்களை நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிருப்போம். அநேக வேளையில இதுக்காதுன்னு பிளான் பண்ணியிருப்போம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய திட்டம் அல்ல, நம்முடைய தீர்மானம் அல்ல, அவருடைய தீர்மானம் மாத்திரம்தான் நம்ம வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் நடந்து கொண்டிருக்குது. இந்த நிமிஷம் வரைக்கும் ஒருவேளை தாமதமாயிருக்கலாம், ஒருவேளை நடக்காம போயிருக்கலாம். அதுக்கு அவர் காரணம் இல்லை, நாம தான் காரணம். உண்மையா அவரை பார்த்து நம்ம சொல்லியிருந்தோம்னா, நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் உடைய சுத்த கிருபை ஆண்டவரே. அந்த கிருபை மாத்திரம் எங்களுக்கு போதும்பா, அந்த கிருபை மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. அந்த கிருபை நிமித்தமாக ராஜா நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டோம். அன்றைக்கு அநேகர் கிருபை இழந்து போனாங்க. நாம வேதத்துல வாசிக்கிற பொய்யான மாயையினால கிருபையை போக்கடித்து கொண்ட ஜனங்களை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இன்றைக்கும் கூட நம்ம அநேகரை பார்க்கிறோம். கர்த்தர் அநேக விதமாக அவர்களை பாதுகாத்து நடத்தி அவர்களுக்கு மறுபடியும் ஜீவனை கொடுத்து நடத்தி வராரு. ஆனாலும் கிருபையை போக்கடித்து கொள்ளுகிற ஜனங்களாக, கிருபையை போக்கடித்து கொள்ளுகிற ஜனங்களாக இன்றைக்கும் அநேகர் காணப்படுறோம். நான் என்று சொல்லலாம், இன்னைக்கு அப்பா ஒருவேளை நாங்க அந்த லிஸ்ட்ல இருந்தா எங்களை தயவாய் மன்னிங்க, எங்களை தயவாய் மன்னிங்க. எங்க பலன்லாம் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, எங்களால ஒண்ணுமே கூடாதுப்பா. நாங்க எப்பேற்பட்ட ஆளா வேணா இருக்கலாம், ஆனா எங்களால ஒண்ணுமே கூடாதுப்பா. உம்மால மாத்திரம்தான் எல்லாம் கூடும் ஆண்டவரே, உம்மால மாத்திரம்தான் எல்லாம் கூடும் தகப்பனே ராஜா. உண்மையா கர்த்தரை பார்த்து சொல்லலாம், அப்பா இதுக்கு மேல எங்களால நடக்க முடியாதுப்பா, இதுக்கு மேல எங்களால நடக்க முடியாது. நீங்க தான் எங்களை தாங்கி கொள்ளணும் ஆண்டவரே, நீங்க தான் எங்களை தாங்கி கொள்ளணும் தகப்பனே. உடைய கரத்துல எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்.
உடைய கரத்துல நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய சுயபலம் அல்ல ராஜா, எங்களுடைய ஆள் பலம் இல்ல ராஜா, எங்களுடைய பணபலம் அல்ல தகப்பனே ராஜா. உடைய கிருப மாத்திரம் போதும். உன்னத பலன் எங்க மேல இறங்கினா போதும் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே ராஜா, யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் நாங்க சாட்சிகளாய் மாறுவதற்கு அந்த உன்னத பலன் எங்களுக்கு வரணும் ஆண்டவரே. அந்த உன்னத பலன் எங்களுக்குள்ள வரணும் தகப்பனே ராஜா. அப்பா அதை எங்களுக்கு கொடுங்கப்பா இந்த ஆராதனையில ராஜா. அப்பா எங்களை ராஜா பலப்படுத்துங்கப்பா, எங்களை நீங்க பலப்படுத்துங்க ராஜா. அப்பா இன்றைக்கு நாங்க பலனற்று போயிருக்கிறோம், எங்களால ஓட முடியல ஆண்டவரே, எங்களால ஓட முடியல. நீங்க சொல்லுங்க, உண்மையா கர்த்தரை பார்த்து சொல்லுங்க. ஒரு நிமிஷம் நமக்கு ஆண்டவர் வாய்ப்பை கொடுக்கிறாரு. இருதயத்தின் ஆழத்துல இருந்து என்னால முடியல டேடின்னு சொல்றவங்கள பார்த்து அவர் சொல்றாரு, நான் இருக்கேன், நான் இருக்கேன், நான் இருக்கேன். அவர் எப்பயோ சொல்லிட்டாருங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்க எல்லாம் என்கிட்ட வாங்கன்னு. நாம தான் அவரை விட்டுட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறோம், அவரை விட்டுட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ வருத்தத்தோட எதையும் நீ சுமக்க வேண்டாம், நீ கஷ்டத்தோட நிக்க வேண்டாம், நீ கண்ணீர் விட வேண்டாம், என் சமூகத்துக்கு வா, என் சமூகத்துக்கு வா. சங்கீதக்காரன் இதை தெரிஞ்சதுனாலதான் அவருடைய சமூகத்துல அவனுக்கு நிறைவான மகிழ்ச்சியும் நித்திய பேரின்பமும் இருக்குதுன்னு சொல்லி அவர் சமூகத்தை விட்டு விலகாத இருக்கிறான். இன்றைக்கு விலகி போனவர்களுக்கான ஒரு வாய்ப்பு இந்த ஆராதனை. அப்பா நாங்க ஒரு வேளை மறந்துருக்கலாம் ராஜா, எங்களை மறக்காதவரே மறுபடியுமா எங்களுக்கு ஒரு வாய்ப்பை நீங்க கொடுத்துருக்கிறீங்கப்பா. இது வரைக்கும் ராஜா நாங்கள் எங்க சுய பலத்துல ஏதோ சிந்திச்சு ஓடி இருந்தாலும் இந்த வேளையில உம்முடைய பலத்தினால எங்களை இடை கட்டுங்கப்பா, உம்முடைய பலத்தினால எங்களை இடை கட்டுங்க ஆண்டவரே. இதோ ராஜா நாங்க நிற்க கூடாதபடிக்கு தகப்பனே எங்களை நெருக்கி ஏவி கொண்டிருக்கிற சத்துருக்களுக்கு மத்தியில உம்முடைய பலத்தை தாங்க ஆண்டவரே, உம்முடைய பலத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி இருக்கிறீரே, உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது ஆண்டவரே. அப்பா உம்முடைய பலத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா, எங்க குடும்பத்தை நடத்த ராஜா. அப்பா எங்கள் ஜீவிதத்தை ராஜா உமக்கு பிரயோஜனமாய் நாங்கள் வாழ தகப்பனே உம்முடைய பலத்தை எங்களுக்கு கொடுத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய பலத்தை எங்களுக்கு நீர் கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய பலத்தினால மாத்திரம்தான் நாங்க வாழ முடியும்பா, உம்முடைய பலத்தினால மாத்திரம்தான் நாங்க வாழ முடியும் தகப்பனே. அப்பா நீர் எங்களை அழைத்து வந்த நல்ல தயவுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே ராஜா. நம்மேலே கிருபை வைத்து அழைத்து வந்தாரே, உருக்கமான இரக்கத்தாலே கரம் பிடித்தாரே. நம்மேலே கிருபை வைத்து அழைத்து வந்தாரே, உருக்கமான இரக்கத்தால் கரம் பிடித்தாரே. தடைகள் விலகுமே, வழிகள் திறக்குமே, அற்புதங்கள் அடையாளம் இன்றும் நடக்குமே. தடைகள் விலகுமே, வழிகள் திறக்குமே, அற்புதங்கள் அடையாளம் இன்றும் நடக்குமே. அலைகளை அடிப்பார், தலைகளை உடைப்பார், அலைகளை அடிப்பார், தலைகளை உடைப்பார். இடுக்கம் என்னும் சமுத்திரத்தை கடந்து செல்வோமே, இடுக்கம் என்னும் சமுத்திரத்தை கடந்து செல்வோமே. பாடிடுவோமே, துதித்திடுவோமே, வாக்கு தத்த தேசத்தை சுதந்தரிப்போமே. பாடிடுவோமே, துதித்திடுவோமே, வாக்கு தத்த தேசத்தை சுதந்தரிப்போமே. அலைகளை அடிப்பார், அலைகளை உடைப்பார், அலைகளை அடிப்பார், அலைகளை உடைப்பார். இடுக்கம் என்னும் சமுத்திரத்தை கடந்து செல்வோமே, இடுக்கம் என்னும் சமுத்திரத்தை கடந்து செல்வோமே. பாடிடுவோமே, துதித்திடுவோமே, வாக்கு தத்த தேசத்தை சுதந்தரிப்போமே. பாடிடுவோமே, துதித்திடுவோமே, வாக்கு தத்த தேசத்தை சுதந்தரிப்போமே. கர்த்தரை புகழ்ந்து நாமும் பாடிடுவோமே, மகிமையாய் வெற்றியை தந்து விட்டாரே.
விட்டாரே. குதிரை வீரரை கடலில் தள்ளினார், கர்த்தரின் வலக்கரம் முறுக்கி விட்டதே. கர்த்தரை புகழ்ந்து நாமும் பாடிடுவோமே, மகிமையை வெற்றியை தந்து விட்டாரே. குதிரை வீரரை கடலில் தள்ளினார், கர்த்தரின் வலக்கரம் முறுக்கி விட்டதே. ஆடியவர்களை மூடிக்கொண்டதே, கல்லை போல ஆழங்களில் அமிழ்ந்து போனாரே. ஆடியவர்களை மூடிக்கொண்டதே, கல்லை போல ஆழங்களில் அமிழ்ந்து போனாரே. அலைகளை அடிப்பார், தலைகளை உடைப்பார், அலைகளை அடிப்பார், தலைகளை உடைப்பார். இடுக்கம் என்னும் சமுத்திரத்தை கடந்து செல்வோமே, இடுக்கம் என்னும் சமுத்திரத்தை கடந்து செல்வோமே. பாடிடுவோமே, துதித்திடுவோமே, வாக்கு தந்த தேசத்தை சுதந்தரிப்போமே. பாடிடுவோமே, துதித்திடுவோமே, வாக்கு தந்த தேசத்தை சுதந்தரிப்போமே. இன்று காண்கிற எகிப்தியர் எல்லாம் ஒருபோதும் என்றுமே காண்பதே இல்லை. இன்று காண்கிற எகிப்தியர் எல்லாம் ஒருபோதும் என்றுமே காண்பதே இல்லை. அலைகளை அடிப்பார், அலைகளை உடைப்பார், அலைகளை அடிப்பார், அலைகளை உடைப்பார். இடுக்கம் என்னும் சமுத்திரத்தை கடந்து செல்வோமே, இடுக்கம் என்னும் சமுத்திரத்தை கடந்து செல்வோமே. பாடிடுவோமே, துதித்திடுவோமே, வாக்கு தந்த தேசத்தை சுதந்தரிப்போமே. 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 அலைகளை அடிப்பார், தலைகளை உடைப்பார், அலைகளை அடிப்பார், தலைகளை உடைப்பார். இடுக்கம் என்னும் சமுத்திரத்தை கடந்து செல்வோமே, இடுக்கம் என்னும் சமுத்திரத்தை கடந்து செல்வோமே. பாடிடுவோமே, துதித்திடுவோமே, வாக்கு தந்த தேசத்தை சுதந்தரிப்போமே. பாடிடுவோமே, துதித்திடுவோமே, எல்லாரும் சேர்ந்து வாக்கு தந்த தேசத்தை சுதந்தரிப்போமே. பாடிடுவோமே, ஆமென், ஆமென். துதித்திடுவோமே, வாக்கு தந்த தேசத்தை சுதந்தரிப்போமே. பாடிடுவோமே, துதித்திடுவோமே, வாக்கு தந்த தேசத்தை சுதந்தரிப்போமே. அலைகளை அடிப்பார், தலைகளை உடைப்பார், அலைகளை அடிப்பார், தலைகளை உடைப்பார். இடுக்கம் என்னும் சமுத்திரத்தை கடந்து செல்வோமே, இடுக்கம் என்னும் சமுத்திரத்தை கடந்து செல்வோமே, இடுக்கம் என்னும் சமுத்திரத்தை கடந்து செல்வோமே. இன்று காண்கிற எகிப்தியர் எல்லாம் ஒருபோதும் என்றுமே காண்பதே இல்லை. இன்று காண்கிற எகிப்தியர் எல்லாம் ஒருபோதும் என்றுமே காண்பதே இல்லை. இன்று காண்கிற சத்துருக்கள் எல்லாம் ஒருபோதும் என்றுமே காண்பதே இல்லை. இன்று காண்கிற சத்துருக்கள் எல்லாம் ஒருபோதும் என்றுமே காண்பதே இல்லை. அலைகளை அடிப்பார், தலைகளை உடைப்பார், அலைகளை அடிப்பார், அலைகளை உடைப்பார். இடுக்கம் என்னும் சமுத்திரத்தை கடந்து செல்வோமே, இடுக்கம் என்னும் இடுக்கமான சமுத்திரத்தை கடந்து செல்வோம், இடுக்கம் என்னும் சமுத்திரத்தை கடந்து செல்வோமே, இடுக்கம் என்னும் சமுத்திரத்தை கடந்து செல்வோமே. சமுத்திரத்தை கடந்து எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து இந்த இறுக்கமான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் இந்த நாட்களில் கடந்து செல்லும்படியாக கர்த்தர் நிச்சயமா நமக்கு கிருபை செய்து கொண்டிருக்கிறார். பாடிடுவோமே, துதித்திடுவோமே, வாக்கு தந்த தேசத்தை சுதந்தரிப்போமே. பாடிடுவோமே, எல்லாரும் பாடி கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை சுதந்தரித்துக் கொண்டு சுதந்தரிப்போமே. பாடிடுவோமே, துதித்திடுவோமே, வாக்கு தந்த தேசத்தை சுதந்தரிப்போமே. அலைகளை அடிப்பார்,
சமுத்திரத்தை கடந்து செல்வோமே. இடுக்கம் என்னும் சமுத்திரத்தை நல்ல கைகளை தட்டி எல்லாரும் வெளிப்படுகிற அந்த அபிஷேகத்தோடு கடந்து செல்கிற இடுக்கமான சூழ்நிலைகளை கடந்து செல்கிற ஒரு வாசலை கர்த்தர் நமக்காக திறக்கிறாரு. ஓ இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செங்கடலை திறந்த அதே தெய்வம் அந்த இடுக்கமான அந்த நெருக்கமான சூழ்நிலைகள் கடினமான சூழ்நிலைகளை கர்த்தர் நமக்காக ஓ இந்த காலை வேளையில் அவர் நமக்காக திறந்து விடுகிறாரு. ஓ ஓ அந்த அபிஷேகத்தோடு அந்த தேவ மகிமையோடு வாக்குத்தத்த தேசத்தை சுதந்தரிப்போம். எல்லாருமே வாயிலை திறந்து வாக்குத்தத்த தேசத்தை சுதந்தரிப்போமே. பாடிடுவோமே, துதித்திடுவோமே. வாக்குத்தத்த தேசத்தை சுதந்தரிப்போம். நல்ல கைகளை தட்டி ஒரே பேபே ஷபாதானா உரகபாதானா ரே அந்தரபராசே ரிபதாட ரீகல மாதன மேஷல மாதனா பாட வாசலை திறக்கிற தெய்வம். பாட துதிக்க எரிகோவை உடைக்கிற தேவ. பாட நமக்கான ஓ வானத்தின் வாசல்களை திறக்கிற தேவ நமக்காக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறாரு. நமக்காக அவர் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறாரு. விசுவாசத்தோடு ஏசடி பழையவைகளை நீ பார்க்க போறது இல்ல, பழையவைகளை நீ பார்க்க போறது இல்ல. இன்று காணும் எகிப்தியன் நீ என்றுமே காண்பது இல்ல. உன்னை அடிமைப்படுத்தின எல்லா பாவ செயலா இருக்கட்டும், அடிமைப்படுத்தின மனிதர்களா இருக்கட்டும், அடிமைப்படுத்தின சத்ருவா இருக்கட்டும், இன்றோடு ஒரு முடிவு. ஏன்னா நிறைவானது வரும் பொழுது குறைவானதெல்லாம் ஓடி போகும். நிறைவான தேவ, நிறைவான ஆவியானவர் மத்தியில வந்திருக்கிறா. ஓ ரேபே ஷபா தனாரி அந்தரா ரீபதாட ரீகல பாதனா. வெற்றுக்கொள்ள விடுதலையின் அபிஷேகத்தை, வெற்றுக்கொள்ள விடுதலையின் அபிஷேகத்தை, வெற்றுக்கொள்ள புதிய தொடக்கத்தை. ஓ ரேபே ஹதனமா ஜி அந்தரா உரபால தாட ரீ அந்தரா. விட்டுக்கொடு ஏவ சமூகத்தில் ஒரு கல்லை போல் இல்லாதபடி நீ மனிதன், நீ செயல்பட வேண்டும். நீ ஒரு மரமோ கல்லோ அல்ல, நீ மனிதன். விட்டுக்கொடு, வாய்களை திறந்து விட்டு கொடுங்க. ஆண்டவரே என்று காணும் எகிப்தியன என்றுமே பார்க்க கூடாது. இதுவரைக்கும் பார்த்த பிரச்சனைகள், இதுவரைக்கும் பார்த்த தோல்விகள், இதுவரை பார்த்த நிந்தைகள் இனி என்னுடைய வாழ்க்கையில இல்லப்பா. உம்மை விட்டு விலகி போன காலம் இனி இல்ல. மோடி இணைந்து செயல்படுகிற ஒரு நல்ல அனுபவங்களை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறீங்கப்பா. ரபாகத நமசி அல்கதானமா ஷபோலகத நமசி அந்தரம் அல்கதானமா ஷபோலகத நமசி அந்தரம் பராக்கல் பரோடலபி ஷபோலகத நம சந்தரியா. தேவனுக்கு எல்லாரையும் குறித்த ஒரு வருத்தம் என்னன்னா, பிரகாசிக்க வேண்டிய நீங்கள் இன்னும் பிரகாசிக்காதபடி உங்களை இன்னும் நீங்க ஒழித்து கொண்டுதான் இருக்கிறீங்க. சிலருக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் பலவீனத்துல உன்னை நீ ஒழித்து கொண்டிருக்கிற, உன் தோல்வியில நீ உன்னை ஒழித்து கொண்டிருக்கிற, உன் பிரச்சனையில நீ உன்னை ஒழித்து கொண்டிருக்கிற. எனக்கு வேலை பல அதிகமா இருக்குது, என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி உன்னை ஒழித்து கொண்டிருக்கிற சில பேர் கவலையில் உங்களை ஒழித்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் இந்த காலை வேலையில சொல்றாரு, அதை விட்டு நீ முதல்ல வெளியே வா. நான் உன்னை பிரகாசிக்க பண்ண விரும்புறேன். நீ மலை மேல் உள்ள பட்டணம், எழும்பி பிரகாசி. உன் ஒளி வந்தது என்று கர்த்தர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறா. இனி நீ மறைந்திருக்க கூடாது. பிரச்சனை பெருசா, சூழ்நிலை பெரிதா, தேவன் பெரியவரா என்பதை இன்னைக்கு இந்த ஆராதனை முடிவுல நீங்க முடிவு செய்து உங்களை அர்ப்பணிக்க போறீங்க. உங்களை அர்ப்பணிக்க நான் சொல்றேன், அவரை சித்தம் இல்லாம நம்ம தலையிலேருந்து ஒரு முடி கூட கீழே விழாது. நீ அதை இதையும் பார்த்துக்கிட்டு தேவன் உன்னை நடத்துகிற விதத்தை நீ மறந்து ஓடுகிறதை கர்த்தர் பார்த்து துக்கப்படுகிறவரா இருக்கா? நான் சொல்றேன், திருச்சபைக்குள்ள இருக்க அத்தனை பேருக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறா. திருச்சபைக்குள்ள இருக்கிற அத்தனை பேருக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறா. நீ வந்து போவதற்காக அல்ல. தாவீது சொல்றான், நான் வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் இருக்கிறது. எல்லாரும் 2 கைகளை உயர்த்தி தேவனை பார்த்து சொல்லுங்க, நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு ஒரு முகாந்தரம் இருக்கிறது, அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு ஒரு முகாந்தரம் இருக்கிறது,
எலும்பி பிரகாசி திருச்சபைக்குள் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. இந்த நாளில் நீங்கள் எங்களோடு பேசுவதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. அதை நாங்கள் இந்த நாளில் உணரணுண்டாடி, எந்த நாளில் நாங்கள் உணரணுண்டாடி. சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நாங்கள் உங்களை விட்டுட்டோம் ராஜா. எனக்கு வருகிற பிரச்சனையை பார்த்து நாங்கள் உங்களை விட்டுட்டோம். நான் சிலருக்கு சொல்றேன், நீ ஜெபிக்காம இருந்தனா எனக்கு பிரச்சனை இல்லை. நீ இன்னும் ஜெபிக்காம இன்னும் மௌனமா இருந்து இன்னும் தேவையில்லாத காரியத்தை நீ சிந்தித்து கொண்டிருப்பாய் என்று சொன்னா உன் பிரச்சனை தான் 7 மடங்காய் மாறும். 7 மடங்காய் இது மாறும். ஆனால் கர்த்தர் உன்னை 7 மடங்காக உன்னை கர்த்தர் பிரகாசிக்க பண்ண விரும்புகிறார். வாய்களை திறந்து அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். அப்பா பார்த்து சொல்லுங்க, அப்பா பார்த்து சொல்லுங்க. சூழ்நிலையை பார்த்து 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 ராஜா, என்னை நோக்கி வருகிற வார்த்தைகளை பார்த்து பார்த்து ராஜா, ஆண்டவர் என்னை சுற்றி என் குடும்ப சூழ்நிலை, என் பலவீனம், என் தோல்விகள், என்னுடைய பற்றாக்குறைகள், ஆண்டவர் என்னுடைய காரியங்கள் என்று சொல்லி நான் பார்த்து பார்த்து ஆண்டவர் பிரகாசிக்க வேண்டிய இந்த நாள்ல ஒரு மங்கி போய் கிடக்கிற தகப்பனே. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, என்ன மறுபடியும் பிரகாசிக்க செய்ய நீர் வல்லவரா இருக்கிறீங்க, என்ன மறுபடியும் பிரகாசிக்க செய்ய வல்லவரா இருக்கிறீங்கப்பா. எஸ் டாடி, எஸ் டாடி. ரிபா ஹல்கா ஜி அந்தரபர. இப்போ நடக்க போகிற காரியம் வெளிப்புறத்தில் அல்ல, உங்கள் ஆவியிலையும் உங்கள் ஆத்மாவில் ஒரு பெரிய திருப்புமுனையை கத்தர் கொண்டு வர விரும்புகிறா. உன் ஆவியில் உன் ஆத்மாவில் ஒரு பெரிய திருப்புமுனையை கத்தர் கொண்டு வர விரும்புகிறா. இது 2 சரியாச்சுன்னா மாம்சம் தானாய் செயல்பட தொடங்கும். மாம்சம் தானாய் ஆவிக்குள்ள செயல்பட தொடங்கும். எல்லா கண்களை மூடி எஸ் டாடி முழங்கால் படி விருப்பம் உள்ளவங்க முழங்கால் படிட்டு அப்படியே கத்தரை நோக்கி கொஞ்ச நேரம் அப்படியே ஜெபிக்க போறீங்க. கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க, வேற எதுக்கும் ஜெபிக்க கூடாது. உன் ஆசீர்வாதமும் குடும்ப ஆசீர்வாதமும் இப்ப இல்ல, அதெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. இப்ப கர்த்தருக்கு தேவை நீ பிரகாசிக்கணும். இப்ப கர்த்தருக்கு தேவை நீ பிரகாசிக்கணும். இதுவரைக்கும் நீ மங்கி போன காலங்கள் போதும். நீ மங்கி எரிந்து கொண்டிருந்தது போதும். அங்கி எரிகிற திரிய அணைந்து விடாதபடி அதை மறுபடியும் அதை சுத்தப்படுத்தி அறுபடி எரிய செய்கிற ஏவன் மத்தியில நின்று கொண்டு இருக்கிறார். எல்லாருமே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கணும். எல்லாருமே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கணும். ஆண்டவரே, மங்கி போன வாழ்க்கை எங்க வாழ்க்கையில நீ வேண்டாம், நாங்கள் பிரகாசிக்கணும். அதை தான் நீங்க விரும்புறீங்க. அதை நாங்க இதுவரைக்கும் உணராமல் இருந்துட்டோம். ஆனா இந்த வேளையில எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீங்க ஜெபிக்க தொடங்கணும். எல்லா வாலிப பிள்ளைகள், பெரியோர்கள், சிறியோர்கள் எல்லாருமே கண்களை மூடி ஜெபிக்க தொடங்குங்க பார்க்கலாம். எல்லாம் ஜெபிக்க தொடங்குங்க. இது கடைசி காலம். இருள் பூமியை சூழ போகிறது. இருள் பூமியை சூழ போகிறது. ஆனால் கர்த்தர் உன் மேல உதிப்பா. கர்த்தர் உன் மேல உதிப்பா. உன் வெளிச்சத்தின் இடத்துல ராஜாக்கள் வருகிற காலம். ராஜாக்கள் வருகிற காலம். இது ராஜாக்கள் நம்மளை தேடி வருகிற காலம். ஒரு ரபா பாபா பாபா, ஒரு ரபா பாபா பாபா, ஒரு ரபா பாபா பாபா, ஒரு ரகா தாராமா. எல்லாரும் ஜெபிக்க தொடங்குங்க. எல்லாம் ஜெபிக்க தொடங்குங்க. சொல்ற ஜெப குறிப்புக்காக எல்லாம் ஜெபிக்க தொடங்குங்க. உனக்குள் ஒரு மகிமை, உனக்குள் ஒரு மகிமை, உனக்குள் ஒரு மகிமை, உனக்குள் ஒரு மகிமை, உனக்குள் ஒரு மகிமை. அதை வெளிப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். எல்லாரும் விட்டுக்கொடு, 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 விட்டுக்கொடு. வாய்களை திறந்து எல்லாரும் ஜெபிக்க தொடங்குங்க. வாலிப பிள்ளைகள் எல்லாரும் சத்தத்தை உயர்த்தணும். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தணும். நீங்க மறைந்திருக்க கூடாது. ஏதோ ஒரு காரியத்துக்குள்ள உங்களை ஒளித்துக் கொள்ள கூடாது. இதோ கர்த்தருடைய கரம், அது பலமான கரம், உன்னை பிரகாசிக்க பண்ணுகிற அந்த கரம். ஒரு இருக்கிற போராடி கொண்டிருக்கிற உங்களை எழுப்பி பிரகாசிக்க விடாதபடி போராடுகிற சில காரியங்கள் ஆசனாகிய இயேசுவின் நாமத்தினா இப்பொழுது வெளியேறுவதாக, இப்பொழுது வெளியேறுவதாக. சிலர் மேல் அந்த விடுதலை இறங்கி வருகிறது. சிலர் மேல் அந்த விடுதலை இறங்கி வருகிறது. சிலருக்குள்ள அந்த அபிஷேகத்தை அறுபடி கர்த்தர் பற்றி எரிய, அறுபடி பற்றி எரிய விரும்புகிறார். இழந்து போன அந்த காரியங்கள் அறுபடி புதுப்பிக்கப்படுகிறது. வேடிக்கை பார்க்காத, வேடிக்கை பார்க்காத. உன்னை பாரு, உன்னை பாரு, உன்னை பாரு, உன்னை பாரு. இது ஒரு ரபா பாபா, ஒரு ரகா பாதாரா. விட்டுக்கொடு, விட்டுக்கொடு, விட்டுக்கொடு. நீ எரிந்து பிரகாசிக்கணும். நீ எரிந்து பிரகாசிக்கணும். நீ எரிந்து பிரகாசிக்கணும். நீ எழும்பி எழும்பி எழும்பி
எழுப்பி பிரகாசிக்கிற ஒரு நேரம் இது அல்லவோ? இதுவே அந்த காலம், இதுவே அந்த காலம். உன்னை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றுகிற ஒரு காலத்துக்குள்ள கர்த்தர் உங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார். ஒரு ராப்பா பாப்பா, இனி காலம் செல்லாது. இனி வேகமான ஒரு செயல்பாடு, வேகமான ஒரு அறுவடை, வேகமான ஒரு ரட்சிப்பு, வேகமான ஒரு விடுதலை, வேகமான ஒரு செயல்பாடு கர்த்தர் உங்களுக்குள்ள வைக்கிறார். விசுவாசிக்கிறவர் கைகளை தட்டி, விசுவாசிக்கிறவர் கைகளை தட்டி. ஓ ராபா பாபா உரபலக தடரி அந்தரா, உரபலக தடரி அந்தரா ரீபதாட ரீகலபா. ஒரு அனலுள்ள வாழ்க்கை, ஒரு அனலுள்ள வாழ்க்கை ஒவ்வொருவரை பற்றி பிடிப்பதாக, ஒவ்வொருவரை பற்றி பிடிப்பதாக. இதோ சகலத்தையும் புதிதாக்கிறவர் நம்ம மத்தியில வந்திருக்கிறார். இதோ சகலத்தையும் புதிதாக்கிறவர் நம்ம மத்தியில செயல்படுகிறார். ஓ ரே பே 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 பே. சொல்லுங்க சொல்லுங்க, நான் புதிதாக்கப்படணும், நான் புதிதாக்கப்படணும், நான் புதிதாக்கப்படணும். வாயிலிருந்து வார்த்தைகளை சொல்லி ஜெபிங்க. அப்பா நான் புதிதாக்கப்படணும். ஓ ரே பே 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 தி அந்தரா உரபல கதடரி அந்தரா ரீகதாட ரி அந்தரா பராசி அந்தரா ரீபராக்கல் பதுவா ரீபதாட ரி அந்தரே ரீபராக்கல் பதுவா ஷேமி அந்தரா. ஓ தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உரபலக தடரி அந்தரா உரபால பாதரே அல்கதானமா. ஓ ஷேபே பேபே ரியாந்தரா ரீகல்ப துவாஷே மியாந்தரா பரால்கல்பது நம்ம சந்தரியா. இன்னைக்கு எல்லாருமே ஒரு முடிவெடுக்க போறீங்க. தேவனுடைய உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறீங்களா? உலகத்தின் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறீங்களா? இந்த நாளில் இந்த ஆராதனை, இந்த முடிவு வேலையில நீங்க முடிவு செய்ய போறீங்க. தேவ உறவு உங்களுக்கு முக்கியம் என்று சொன்னா இதனால ஒரு அர்ப்பணிப்பை நீங்க வெளிப்படுத்த போறீங்க. இல்லை எனக்கு உலக உறவு தான் வேணும்னு சொன்னா நீங்க அமைதியா இந்த இடத்துல இருக்கலாம், அமைதி இந்த இடத்துல இருக்கலாம். இல்லை எனக்கு என் தேவனுடைய உறவு தான் எனக்கு முக்கியம், எனக்கு தேவனுடைய உறவு தான் எனக்கு முக்கியம். அந்த தேவனுடைய உறவுலே நான் வாழ விரும்புகிறேன், அந்த தேவனுடைய உறவிலே நான் செயல்பட விரும்புகிறேன். என் ஆயுள் முழுவதும் அந்த தேவ உறவுக்குள்ளேயே என்னை இணைத்து கொள்ள இதோ என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்றவங்க மாத்திரம் வாய்களை திறந்து அப்படியே செபிக்க தொடங்குங்க. பார்க்கலாம், வாய்களை திறந்து அப்படியே செபிக்க தொடங்குங்க. நீ ஏதோ ஒரு காரியத்துக்காக ரட்சிக்கப்படலை, நீ மாத்திரம் பரலோகம் வருவதற்காக ரட்சிக்கப்படலை, உன் குடும்பம் மாத்திரம் பரலோகத்துக்கு வர நீ ரட்சிக்கப்படலை. எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி. உன்னுடைய செயலின் நிமித்தம் உனக்குள் இருந்து தேவன் வெளிப்படுகிறது நிமித்தம் கிராமங்கள், பட்டணங்கள், தேசங்கள் கர்த்தர் பக்கம் திரும்பும்படியாக தான் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீ வேலை செய்கிற இடங்களில், நீ வாழ்கிற பகுதியில், நீ தங்கி இருக்கிற இடத்துல ஒரு மகிமையை வெளிப்படுத்ததான் கர்த்தர் உன்னை முன்குறித்திருக்கிறார் என்பதை இங்க இருக்கிற அநேகர் அறியாமல் இதுவரைக்கும் போய் கொண்டிருந்தீங்க. ஆனால் இப்பொழுது கர்த்தர் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து விட்டு, உங்கள் ஆவிக்குரிய இருதயத்தை திறந்து விட்டு ஒரு புதிய செயல்பாட்டை கர்த்தர் உங்களுக்குள்ள வைக்கிறார். விசுவாசிக்கிறவர் கைகளை தட்டி, விசுவாசிக்கிற கைகளை தட்டி. ஒரு ரபா கதரா ரிபதாட ரிமனமா உரபல கதரி அந்தரே ரிபராக்கல மாதனா உரபா ஷபோ லகதனா ரிபராக்கல மாதனா ரிபதாட ரிமன மாதனா ரிபதாட. பெற்றுக்கொள் 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 அந்த விடுதலையோடு, அந்த விடுதலையோடு அந்த உறவுக்குள்ள உன்னை நிலைநிறுத்தி இனி கர்த்தர் காரியங்களை செய்ய தொடங்குவா. இதோ அந்த காரியங்கள், இதோ அந்த காரியங்கள், இதோ அந்த வெளிப்பாடுகள், இதோ அந்த மகிமை. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். உன்னை நீ சும்மா இருக்க விட மாட்டா, உன்னை நீ சும்மா இருக்க விட மாட்டா. ஒரு ஜெப தாக்கோ, ஒரு ஜெப தாக்கோ இப்பொழுதே இறங்கி வருவதற்காக, ஒரு ஜெப தாக்கோ இப்பொழுதே இறங்கி வருவதற்காக. ஒரு ராபா பாபா விட்டுக்கொடு விட்டுக்கொடு. இதுவரைக்கும் நீ ஜெபித்த ஜெபங்கள் அல்ல, ஒரு புதிய வெளிப்பாட்டோடு, ஒரு புதிய வெளிப்பாட்டோடு உன்னை ஜெபிக்கும்படியாக அந்த நடத்த இறங்கி வந்திருக்கிறார். ஒரு ஜெப தாக்கோ ஒவ்வொருவரை பற்றி பிடிப்பதாக, ஒவ்வொருவரை பற்றி பிடிக்கட்டும் ராஜா. யாக்கா கியாத்து ஏகல்கா சோமி அந்தர பராசி அல்கதானமே ஷபோ லகதனமா ஜி அந்தரா. மாய்மால ஆராதனை, மாய்மால ஜெபம், மாய்மாலமான வேத வாசிப்பு, மாய்மாலான கிறிஸ்துவ வாழ்க்கை,
யாருக்குள்ள இருக்கக்கூடாது, யாருக்குள்ள இருக்கக்கூடாது. நீ சபைக்கு வந்தா அது உனக்கு ஆசீர்வாதம். சபையில நீ உன்னை ஒப்பு கொடுத்தா உன்னை கொண்டு கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவா. உன்னை கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவா. அல்காசி அந்தர பராக்கல்ப. கடமைக்காக நீ திருச்சபைக்கு, கடமைக்காக கடின இருதயத்தோடு திருச்சபைக்குள்ள உன்னை சத்துரு எவ்வளவு வஞ்சித்து வைத்திருக்கிறான் என்பதை நீ உணராமல் ஓடிக்கொண்டிருக்கிற, உணராமல் ஓடிக்கொண்டிருக்கிற. உன்னை வாழ வைத்தவர் இயேசு, உன்னை காப்பாற்றினவர் இயேசு, உன்னை உயர்த்தினது இயேசு. அந்த இயேசு இப்ப எங்கே போய்விட்டா? நீதான் அவரை விட்டு விலகி போய் நின்று கொண்டிருக்கிற, நீதான் அவரை தேடாமல் ஓடிக்கொண்டிருக்கிற. உலக மயக்கத்தினாலோ உலக சிந்தையினாலும் உன்னை நீ நிறைத்து கொண்டிருக்கிற. தேவனை பார்த்து சொல்லுங்க, அப்பேற்பட்டவர்கள் எல்லாரும் தேவனை பார்த்து சொல்லுங்க, எனக்குள்ள ஒரு மாற்றம் வேணும்பா, எனக்குள்ள ஒரு மாற்றம் வேணும், எனக்குள்ள ஒரு மாற்றம் வேணும். அல்காசி அந்தரபரா கல்பதோனமா. சிலருக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ ஜெபிக்கிற நல்லது, ஆனா ஜெபிச்சுட்டு நீ சோர்ந்து போயிடுற. நல்லா ஜெபிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்து ஜெபிக்க தொடங்குகிற, ஆனா ஜெபித்ததுக்கு அப்புறம் அப்படியே சில பிரச்சனைகளை பார்த்து நீ அப்படியே சோர்ந்து போயிடுற. தேவன் சொல்றாரு, சோர்ந்து போகாமல் ஜெபி, இடைவிடாமல் நீ ஜெபிக்க தொடங்கு. நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே கட்டளை வெளிப்பட்டது, நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே கட்டளை வெளிப்பட்டது. ஆனா அந்த கட்டளை உன்னிடத்தில் வந்து சேர்வதற்காக தான் இன்னும் சில ஜெபங்கள் தேவைப்படுகிறது, இன்னும் சில ஜெபங்கள் உனக்கு தேவைப்படுகிறது. இடைவிடாமல் ஜெபிக்க ஆரம்பி, உன் ஜெபத்துக்கு நிச்சயம் பதில் உண்டு, நிச்சயம் உன் ஜெபத்துக்கு ஒரு பதில் உண்டு. ரீபா ஹதனமா ஜே அல்கதானமே ஷபோ லகதன் அல்பதூனமா அபியந்தர பராக்கல்ப துவாஷமி அந்தரா உரபாசி அந்தர பராக்கல்ப தூனமா ஷல்கதியானமே. கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். எஸ் டாடி, மறுபடியும் கடைசியாக எதிலுக்குள்ளும் உங்களை ஒழித்துக் கொள்ளாதீங்க. பலவீனம், ஐயோ என்னால பலவீனம் ஜெபிக்க முடியாது, ஐயோ என்னால பலவீனம் வேதம் வாசிக்க முடியாது, ஐயோ என்னால பலவீனம் சபைக்கு வர முடியாது. இது வெட்கக்கேடான ஒரு செயல். என் பலவீனத்தில் அவர் பலன் பூரணமாய் விளங்குன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப பலவீனத்தை வச்சுட்டு ஒரு ஆயுதமா அதை பயன்படுத்திட்டு சபைக்கு வராம சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஜனங்களை பார்த்து கர்த்தர் சந்தோஷப்பட மாட்டா. என் பலவீனத்திலும் அவருடைய பலன் பூரணமா விளங்குறதுனால நான் அவரை துதிப்பேன், நான் அவரை மகிமைப்படுத்துவேன். பிரச்சனையின் மத்தியில் இருக்கிற நீ பிரச்சனைன்னு பிரச்சனையே பார்த்துட்டு இருக்காத. பிரச்சனைகளின் மத்தியிலும் நான் கர்த்தரை துதிப்பேன், தோல்வியின் மத்தியிலும் நான் கர்த்தரை துதிப்பேன், துன்பத்தின் மத்தியில் நான் கர்த்தரை துதிப்பேன். நீங்க எழும்ப ஆரம்பிச்சீங்கன்னா ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். தோல்வியும் துன்பங்களும் பலவீனம் உன்னை நெருங்காதபடி, உன் ஆயுசு முழுவதும் அதை உன்னை நெருங்காதபடி கர்த்தர் அதுக்கு ஒரு முடிவை கொடுக்கணும்னா, பலவீனத்தின் நேரத்திலும் தோல்வியின் நேரத்திலும் கண்ணீரின் நேரத்திலும் பற்றாக்குறை நேரத்திலும் நீ துதித்து ஜெபிக்க ஆரம்பிப்பா என்று சொன்னா கர்த்தர் எல்லாத்துக்கும் ஒரு முடிவை கொடுப்பா, எல்லாத்துக்கும் கர்த்தர் முடிவை கொடுப்பா. இது உன் ஆயுள் நாள் முழுவதும் உன்னை நெருங்காதபடி கர்த்தர் முற்றிலுமாய் விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொன்னா, இப்பேற்பட்ட காலங்களில் தீவிரமாய் ஜெபித்து துதித்து ஆலயத்தை நோக்கி ஓடி வர ஆரம்பிங்க. கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்ய போகிறார். எல்லா கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை, எல்லா கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க. கர்த்தாவே, உம்முடைய திட்டம் உம்முடைய சித்தமோ 100% நிறைவேறி கொண்டிருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உடைய மகிமையான காரியங்கள் வெளிப்பட்டு கொண்டிருப்பதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் எஸ் டாடி, சில காரியங்களுக்காக அப்படி ஜெபிக்க போறோம். விசேஷ விதமாய் வைக்கப்பட்ட இந்த 3 நாள் கூட்டம் வருகிற 15, 16, 17 நடுகிற அந்த விசேஷ கூடுகைய அப்படியே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். சில நிமிடங்கள் மாத்திரம் நீங்களே ஜெபிங்க பார்க்கலாம். எல்லா அந்த கூட்டத்தை கர்த்தர் முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய், ஆவியானுடைய செயல்பாடு பலமாய் வெளிப்படும்படியாய், வருகிற ஊழியக்காரர்கள் மூலியமா திட்டமான தீர்க்க தரிசன வார்த்தைகள் வெளிப்படும்படியாய், அநேகருக்கு
அநேகருக்கு விடுதலையும் அநேகருக்குள்ள மாற்றங்கள் உண்டாகும்படியா எஸ் டாடி தேவன் எது நோக்கத்துக்காக இந்த கூடுகையை வைத்தாரோ அந்த நோக்கம் 100% நிறைவேறும்படியாக 2 திருச்சபையில் இருக்கிற மக்கள் இணைந்து ஒருமனப்பட்டு இந்த காரியங்கள் எல்லாத்தையும் செய்யும்படியாகவோ வருகிற ஊழியக்காரருடைய பிரயாணங்கள் எல்லாத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாகவோ எல்லா இயற்கை சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாய் இருக்கும்படியாகவோ எல்லாம் ஜெபிங்க பார்க்கல, எல்லாம் ஜெபிங்க, தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கும்படியாகவோ ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் இது எங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, ஆண்டவர் நீர் எங்க மேல வைத்த கிருபைக்காக இந்த கூடுகை நீங்க இந்த இக்கட்டான நேரங்களிலோ ஆண்டவர் இதை நீங்க எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீங்க ராஜா, அதற்காக உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவர் இது யாருக்காகவும் அல்ல, இது எங்களுக்காகன்னு சொல்லுங்க. அந்த உரிமை பாராட்டி ஜெபிங்க பார்க்கலாம். இது எங்களுக்காக, எங்கள் குடும்பங்கள், எங்க திருச்சபைகளுக்காக, எங்கள் மக்களுக்காக இதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீங்க ராஜா. எங்கும் வறட்சி நிறைகிற இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு ஒரு விசேஷமான ஆண்டவரே ஒரு வயல்வெளியை காட்டுவதற்கு, ஒரு வயல்வெளி உண்டாக்குவதற்கு, வயல்வெளிகளை வாங்குவதற்கு தகப்பன, வயல்வெளியில் அறுவடை செய்வதற்கு ராஜா, ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்வதற்கு ராஜா, ஒரு மறுரூபம் உண்டாவதற்காக ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்காக இந்த கூடுகையை நீங்க எங்களுக்காக ஏற்படுத்தி இருக்கிறீங்க ராஜா. சொல்லுங்க, ஏற்படுத்தி இருக்கீங்க ராஜா. இந்த கூடுகை ஒரு நிறைவாய் நாங்கள் பார்க்க போறோம், ஒரு நிறைவை பார்க்க போகிறோம். சொல்லுங்க, இந்த 3 நாட்கள் எங்களுக்கு பண்டிகை நாட்கள் ராஜா, ஆவிக்குரிய பண்டிகை நாட்கள் ராஜா, ஆவிக்குரிய பண்டிகை நாட்கள் ராஜா. பரலோகம் ஆண்டவரே, பரலோகம் திறந்திருக்கிறது. பரலோகத்திலிருந்து ஆண்டவரே மகிமையான காரியங்கள் இந்த 3 நாள் அதிகமாய் வெளிப்பட போகிறது, அதிகமாய் வெளிப்பட போகிறது. இதுவரை கண்டிராததும் கேட்டிராததும், இதுவரை பாட்டிராததும் பெற்றுக்கொள்ளாததுமான அதிகமான மகிமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம், பெற்றுக்கொள்ள போகிறோம் ராஜா. ஒரு புதிய திருப்பத்தை கொண்டு வர போறீங்க, ஒரு திருப்பத்தை பார்க்க போற ஏசப்பா. இந்த கூடுகை ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. சொல்லுங்க, எல்லாத்தையும் சாதகமாய் மாற்றினதுக்காய் நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவரே, எல்லா தேவைகளையும் ராஜா பரிபூர்ணமாய் நீங்க சந்தித்து ராஜா மகிமையான காரியங்களை செய்ய போறதுக்காக மக நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. நீங்க முன்குறிக்காத யாரும் உள்ள வர வேண்டாம்ப்பா. நீங்க முன்குறிச்சவங்க மட்டும் உள்ள வந்தா போதும். நீங்க முன்குறிச்சு வந்து இடத்தை நிரப்புற ஆட்கள் எங்களுக்கு தேவையில்லைப்பா, தேவையில்லைப்பா. வந்தவர்கள் செயல்படுகிறவர்களாய் இருக்கணும் ராஜா. அப்பேற்பட்ட அத்தனை பேரையும் கர்த்தர் உள்ள கொண்டு வருவீராக. சொல்லுங்க, அத்தனை பேரையும் உள்ள கொண்டு வருவீராக ராஜா. ஆண்டவரே, இடம் போதல என்று சொல்லக்கூடாதபடி ஆண்டவரே இந்த இடத்துக்கு தேவையான ஆட்களை மாத்திரம் கொண்டு வருவீராக. இந்த இடத்தை எவ்வளவு கொள்ளளவோ அதை மாத்திரம் கொண்டு வருவீராக ராஜா. வேறு காரியங்கள் வேண்டாம் ஏசப்பா. ஒரு நிறைவான காரியங்களை காண கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க ராஜா. உடைய மகிமையை காண கர்த்தர் தாமே நீர் உதவி செய்வீராக, மகிமையை காண கர்த்தர் தாமே நீர் உதவி செய்வீராக ராஜா. அற்புதங்களையும் அதிசயங்களையும் தொடர்ந்து செய்யுங்கப்பா, செய்யுங்க ராஜா. எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய திட்டமும் சித்தமும் நிறைவேறட்டும், உங்க நாம மகிமைப்படட்டும்பா. வல்ல பெரும் காரியங்களை கர்த்தர் செய்வீராக. அடுத்த ஒரு காரியத்துக்காக செபிங்க. விசேஷமாக இந்த சங்கிலி தொடர்பு ஜபத்துல செபித்த அத்தனை பேரையும் தேவ சமத்துல ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். எல்லாரும் கையை உயர்த்துங்க. சங்கிலி தொடர்பு ஜபத்துல இந்த 6 நாளும் நேற்று 12 மணி வரைக்கும் ஜெபித்த அத்தனை பேர் ஒரு 2 நிமிஷம் ஜெபிங்க பார்க்கலாம். அத்தனை பேரையும் கர்த்தர் கவனித்திருக்கிறார். யாரு ஜெபித்தா, யாரு ஜெபிக்கல, ஜெப நேரங்களை யார் தூங்குனா தூங்கல, அதெல்லாம் ஒரு லிஸ்ட் அவர்கிட்ட இருக்குது. ஆனாலும் ஒப்பு கொடுத்த அத்தனை பேரையும் செம்மனுங்க பார்க்கலாம். அத்தனை பேரையும் கர்த்தர் நினைவு கூறுவீராக. ஆண்டவரே, ஆண்டவரே, எழுப்புதலுக்காகவும் தேசத்துக்காக, திருச்சபைக்காக, ஊழியர்களுக்காக ராஜா, தேவைகளுக்காக ஜெபித்த அத்தனை பேரையும் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. சொல்லுங்க, ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கிறதோ அத்தனையும் இந்த நாள்ல அது நிறைவேறட்டும் ராஜா. சொல்லுங்க, அவங்க எதிர்பார்ப்பு அத்தனை நிறைவேறட்டும் ராஜா. குடும்பங்கள் எதிர்பார்ப்பு அத்தனை நிறைவேறட்டும். அவங்க சூழ்நிலைகள் அத்தனையும் மாறட்டும். ஒரே ஒரு நிமிடம் ஜெபிங்க பார்க்கலாம். எல்லாம் ஜெபிங்க பார்க்கலாம். எல்லாம் ஜெபிங்க, எல்லாருமே ஜெபிக்கணும். ஜெபிங்க பார்க்கலாம்.
எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி. ஜெபத்தை கேட்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஜெபித்த அத்தனை பேரையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய மகிமையான செயல்பாடு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேற நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து நடத்துங்கப்பா. உங்க நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க ராஜா. இதுவரை இல்லாத நல்ல மாற்றங்களை கர்த்தர் இந்த நாளில் நிறைவேற்றுவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிமையான காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.